ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழங்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாழைப்பழ குலாப் ஜாமுன். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கம்பி பதத்துக்கு வரணும் அவசியம் இல்லை, லைட்டாக இப்படி கரைஞ்சாலே போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 2 செந்தொழுவன் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த வெரைட்டினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு. 1/2 கப் மைதா இது கூட சேர்க்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோடாப்பு சேர்க்கலாம். சேர்த்துட்டு உங்கள் கைகளால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதை இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதனால தான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். அதனால் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரலாம். மொத்தமாக ஆட் பண்ணால் நல்லா டைட் ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இது கூட மறுபடியும் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்க போகிறோம். அதனால் உங்கள் கையை லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். சின்ன உருண்டைகளாக கொண்டு வந்துடலாம். எந்தவித பிரேக்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம தயாரித்து வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது இன்னொரு பக்கத்துக்கு நம்ம மாற்றி போட்டுடலாம். இதோட எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த உருண்டைகள்லாம் எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த உருண்டைகளை அதில் சேர்க்கும்போது சர்க்கரை பாகு லைட்டாக சூடாக இருக்கணும். ஆறி போயிருந்தனா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையுமே அந்த சர்க்கரை பாகில் சேர்த்தாச்சு. இதை ஒரு 1/2 மணிக்கூர் இப்படியே மூடி போட்டு ஊற விட்டுடலாம். அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டியான பனானா குலாப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.